எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூக வலைத்தளங்கள் முழுக்கவே இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் மிக பெரும் அளவுக்கு பிரபலமாக மிக பெரும் அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. த்ரிஷா அவர்கள் கர்ப்பமாக இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் மேலே த்ரிஷா அவர்கள் இதை உறுதிப்படுத்தி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. இதற்கு யார் காரணம், யார் அப்பா, இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை பற்றி பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்காரு. ஆமாவா இல்லையா அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான பதில் சொல்லியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவே இப்போ ஸ்தம்பித்து போயிருக்குது. அப்படி என்ன விஷயத்தை முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னாங்க, த்ரிஷா சொன்ன விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2 மாதத்திற்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்துக்கு முதலமைச்சர் அவர்கள் சிஎம்மாக வந்தார். அவர் சிஎம்மாக வந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவரை பற்றின நியூஸ் தான் ஒட்டுமொத்த இந்தியாவே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நேயர்களே, வட மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற எந்த ஆட்சியை பற்றியுமே அதிகமாக நியூஸ்லாம் போட மாட்டாங்க. இப்போ தினம் சிஎம் விஜய் பற்றி ஏதாவது நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதிகமாக இப்போ ட்ரெண்டிங்காக இருக்குது வட மாநிலத்தில் சிஎம் விஜய் பற்றிய நியூஸ் தான். இப்படிப்பட்ட ஒரு புகழை நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடைஞ்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது, இந்த 2 மாதத்தில் பண்ண சாதனைகள் ஒன்றா இரண்டா பல சாதனைகளை பண்ணியிருக்கிறாரு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்குது. ஒட்டுமொத்த இந்தியாவும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் விஜய் மாதிரி எங்களுக்கு ஒரு சிஎம் வந்தால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலம் மிக பெருமளவுக்கு வளர்ச்சி அடையும். இந்தியா உலகளவில் நம்பர் 1 கண்ட்ரியா மாறும். அப்ப இதற்கெல்லாம் ஒரே ஒரு தீர்வு, நம்முடைய சிஎம் விஜய் அவர்களை இந்தியாவுடைய பிஎம்ஆ மாற்றணும் அப்படின்னு ஒவ்வொரு ஹிந்திக்கார மக்களும் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு புகழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அடைஞ்சிருக்காரு. மறுபுறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழக மக்கள் ஒரு விஷயத்துல சிஎம் விஜய் மேல கடுமையான விமர்சனம் பண்ணி வச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அது டிவிக்கே தொண்டர்களாகட்டும், தமிழக தாய்மார்கள் பெண்களாகட்டும், எல்லாருமே இந்த குறிப்பிட்ட விமர்சனத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுவாகவே தொண்டர்களாகட்டும் இல்லை நம்முடைய தமிழக தாய்மார்களும் பெண்களாகட்டும், ஏன்னா நம்முடைய தமிழக தாய்மார்களும் பெண்களும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய மிகப்பெரிய ஆதரவாளர்கள். ஆனால் இவங்க எல்லாருமே முதலமைச்சர் விஜய் மேலே இந்த ஒரு குறிப்பிட்ட குறையை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னதான் இருந்தாலும் சங்கீதா அவர்களை பிரிஞ்சிட்டு த்ரிஷா அவர்களோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சங்கீதா அவர்களை எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பாதிக்கும். இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இன்னைக்கு சிஎம் ஆகிறதுக்கு கூட காரணம் அடிப்படையில் இருந்தது சங்கீதா தான். இதை ஒவ்வொரு முறையும் முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா சொல்லியிருக்கிறாங்க, முதலமைச்சர் விஜய் அவருடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்குறோம். ஆனால் சிஎம் ஆன பிறகு த்ரிஷா கூட இருக்கிறத எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. சீக்கிரமா முதலமைச்சர் விஜய் அவர்களும் சங்கீதாவும் சேரணும்னு எல்லாருமே ஒரு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில ஒரு குறிப்பிட்ட தகவல் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. த்ரிஷா அவங்க பிரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தான் காரணம்னு ஒரு குறிப்பிட்ட நியூஸ் மிக பெரும் அளவுக்கு வைரலாக போணுச்சு. அதற்கு த்ரிஷா அவங்க ஒரு பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட செய்தியை நான் பார்த்தேன், எனக்கு அதிர்ச்சிகரமாக இருந்துச்சு. நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னே, நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், எனக்கு கர்ப்பமாக ஆகணும் ஆசை இருக்குத்தான். என் மனசில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட நபருடைய குழந்தையை என்னுடைய வயிற்றில் சுமக்கணுங்கிற ஆசை எனக்கு அதிகபட்சமாக இருக்குது. அது ஒன்று தான் மிகப்பெரிய ஆசை. ஆனால் இந்த என்னுடைய வாழ்நாளில் அந்த ஆசை, அந்த கனவு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் எனக்கு வேறு கல்யாணத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த மாதிரி தவறாக கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லாதீங்க. நான் ஏற்றுக்கிறேன், எனக்கு கர்ப்பமாகணும்னு ஆசை. ஆனால் நான் ஆசைப்பட்ட நபரோட இந்த வாழ்நாளில் அது நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலன்னு இன்டைரக்டாக முதலமைச்சர் விஜய் அவர்களை சொன்ன இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்கு. நேயர்களே, த்ரிஷா அவங்க இவ்வளோ மனமுருகி பேசியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கன்பாஸை தெரிவிங்க. நன்றி.